சண்டிகர் மேயர் தேர்தல் என்பது பாஜகவுடைய மிகப்பெரிய மோசடியை மக்களுக்கு அம்பலப்படுத்துவதாக இருந்துச்சு. அந்த மேயர் தேர்தலுடைய பாஜகவுடைய வெற்றி எதிர்த்து ஆம் ஆத்மியும் காங்கிரசும் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய அந்த வழக்கு விசாரணை வரும்போது ஒரு நாள் முன்பே அந்த மேயர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் திடீர் திருப்பமாக ஆம் ஆத்மியுடைய 3 கவுன்சிலர்கள் பிஜேபியில போய் சேர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வழக்கை சந்தோஷ் அவர்கள் விசாரணை பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் அந்த சண்டிகர் வழக்கு வருவதாக இருந்தது. பிப்ரவரி 5ஆம் தேதி கடைசியாக அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுதுதான் பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்குவதாக இருந்த அந்த கூட்டத்தொடரை அவங்க நிறுத்தி வைத்து, அதே மாதிரி மேயர் துணை மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தேர்தலையும் நிறுத்தி வைத்திருந்தது. இடைக்கால தடை உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. கொடுத்து விட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு இந்த வழக்கை தள்ளி வைத்திருந்தார்கள். அதே நாளில் அந்த ரிட்டர்னிங் ஆபீசர், அதாவது அனில் மேஷி, அவர் தான் பிஜேபியுடைய பர்சன். அவர் தான் அன்னைக்கு தேர்தல் நடத்தும் அலுவலராக இருந்தார். அதனால அவர் நேரடியாக ஆஜராகணும். அதே போல பிப்ரவரி 5ஆம் தேதி அவங்க தீர்ப்பளித்த ஒரு உத்தரவை பிறப்பித்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளாக இந்த தேர்தல் ஆவணங்கள் அனைத்துமே பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில், சண்டிகரில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்துல பதிவாளர் முன்பாக, அதாவது ரிஜிஸ்டர் ஜெனரல் என்று சொல்லுவோம், அந்த பதிவாளர் முன்பாக அந்த ஆவணங்கள் அனைத்துமே கொடுக்கப்பட வேண்டும், அவருடைய கஸ்டடியில கொடுக்கணும்ன்றத மாதிரி உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். வழக்கமாவே இது போன்ற நேரங்களில் பாஜக என்ன செய்யணும், அந்த கடைசி நொடி வரைக்கும் அப்படியே கொண்டு போயிட்டு இறுதி நேரத்துல அந்த வழக்கு வரப்போகிற நேரத்துலதான் எந்த முடிவு எடுப்பாங்க. பொதுவாக ஆளுநர் வழக்குகளிலும் நாம் பார்க்கலாம், அந்த கடைசி நேரத்தில் தான் சில மசோதாக்களுக்கு ஆதரவு அளிப்பது, அதாவது கையெழுத்திடுவது போன்ற சில வேலைகளை செய்வார்கள். அதை போலவே நேற்று இரவு தான் பாஜகவின் சார்பாக வெற்றி பெற்றவர் என்று அறிவிக்கப்பட்ட அந்த மனோஜ் சாங்கர் தன்னுடைய பதவியை விலகல் கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக அளித்தார். ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்த போதே நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, தேவைப்பட்டால் நாங்க மறு தேர்தலுக்கு கூட உத்தரவிடும், எங்களுடைய வழிகாட்டு, அதாவது நேரடி கண்காணிப்பிலேயே கூட நாங்கள் மறு தேர்தலை நடத்துவோம் என்ற அளவிற்கு அவர் தன்னுடைய அந்த உத்தரவிலும் சொன்னார். அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது வாய் வழியாகவும் அதை குறிப்பிட்டிருந்தார். அப்போ அது ஏதாவது நடக்கும் என்ற ஒரு நிலையில இவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய குதிரை பேரத்தை தொடங்கி விட்டார். எப்போதுமே பாஜகவுக்கு என்ன வேலைன்னா, நேரடியாக மக்களிடம் வாக்குகள் பெறுவது ஒரு வகைன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை விலைக்கு வாங்குவது பாஜகவினுடைய மிக முக்கியமான வேலை. அதே போலதான் இன்னைக்கு நாட்டிலே பெரும்பான்மையான மாநிலங்களில் பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது என்று அவர்கள் மாறுதட்டி கொள்கிறார்கள். ஆனால் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பெரும்பான்மையான மாநிலங்கள் இப்படி ஆட்சிக்கு போனவதான். எந்த இடங்கள்லயும் அவங்க பெரும்பான்மையான இடங்கள்ல மெஜாரிட்டி சீட்ஸை வின் பண்ணி அவங்க இந்த நிலைக்கு வரல. அவர்கள் எதிர்கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, இல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியவே அப்படியே மிரட்டி தங்கள் கூட்டணிகளை சேர்ப்பது என்கிற வகையில் தான் அவர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையான மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே வழிமுறையை இந்த சண்டிகர் தேர்தலையும் அவங்க மேயர் தேர்தலையும் பின்பற்றி என்ன பண்றாங்கன்னா, 3 பேர் நேற்றைய தினம் பாஜகவினுடைய தேசிய செயலாளர் வினோத் தவே முன்பாக 3 ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் பாஜகவிலே இணைந்திருக்கிறார். யாருன்னு பாத்தீங்கன்னா, மேகா முஷ்காவத் அப்படின்ற ஒருத்தர், அதே போல குருச்சரன் கலா, பூனம் தேவி என்கிற 3 சேர்ந்திருக்கிறார்கள். அதில் அந்த நேகா முஷாவத் என்பவர் அவர் மேயர் பதவியை எதிர்பார்த்திருக்கிறார். ஆம் ஆத்மி தன்னை மேயர் பதவிக்கு தேர்வு செய்யும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார். அது இல்லை என்ற போது அவரிடம் கொஞ்சம் சலனம் ஏற்பட்டிருக்கிறது. அதை பாஜக பயன்படுத்தி அவர் கூட்டணிக்குள்ள வெளியில வராங்க. இது அவர் ஓப்பனாகவும் சொல்றாரு. பாஜகவில் சேர்ந்த பிறகே என்ன சொல்றாருன்னா, நான் இங்க ஆம் ஆத்மியில நான் தான் மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவேன் என்று எதிர்பார்த்தேன், அவங்க என்னை அறிவிக்கல அப்படின்னு சொல்றாரு. அதே போல அந்த பூனம் தேவியாக இருக்கட்டும், அதே போல குருச்சரன் கலா, இந்த ஆம் ஆத்மியிலிருந்து விலகி இந்த 3 கவுன்சிலர்களும் அவர்கள் ஒரு கிளிப்பிள்ளை, எப்படி நம்ம கிளிக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படியே சொல்லணும்னு சொல்லுவாங்களோ, அதை போல அவர்கள் 3 என்ன சொல்லுகிறார்கள்னா, பிரதமர் மோடி அவர்களுடைய சேவையை பார்த்து தான் நாங்கள் பாஜகவில் எங்களை இணைத்துக் கொண்டோம் சொல்றோம். இதை சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வருது. ஆனா அவங்க எப்படி இதை சிரிக்காம சொல்றாங்கன்னு தெரியல. அப்புறம் மோடி அப்படி என்ன சேவை இந்த நாட்டுக்காக அவர் ஆற்றி இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் மோடியுடைய சேவையை பார்த்து நாங்கள் பிடித்து போய் இன்றைக்கு பாஜகவுக்கு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆக இப்படியான ஒரு நிலை இருக்கும் பொழுதுதான் இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்ப அவர்கள் தரப்புக்கு என்ன ஒரு தைரியம் இருந்திருக்கும்னா, ஒருவேளை இது நடந்து முடிந்த தேர்தலை செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்து மறு தேர்தலுக்கு வாய்ப்பளிக்குமே ஆனால் மறு தேர்தலில் வெற்றி பெற முடியும்.
இந்த 3 கவுன்சிலர் சேர்ந்த காரணத்தினால. ஏன்னா சண்டிகர் மேயர் இதனுடைய கவுன்சிலர்ஸோடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 35. ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அபிஷியோ மெம்பர்னு சொல்லுவோம். அதாவது யார் வந்து சண்டிகருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரோ அவர் அந்த அவையிலும் உறுப்பினராக இருப்பார். அப்போ 35 + 1 36. அப்ப 36ல உங்களுக்கு மெஜாரிட்டி வரணும் அப்படின்னா 19 இருக்கணும். 18 விட ஒண்ணு கூடுதலா இருக்கணும். 19 இருந்தா மெஜாரிட்டி. அப்போ இவங்க பாஜகவிற்கு வந்து அங்கே 14 கவுன்சிலர், சிரோன்மணி அகாலி தளம் ஒரு கவுன்சிலர், அவங்க பாஜகவை ஆதரிக்கிறார்கள். அதே போல இங்கே பாஜகவை சேர்ந்த சண்டிகர் எம்பி வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவார். ஆக 16 இடங்கள் பாஜகவினுடைய இடங்களாக இருந்தது. ஆம் ஆத்மியிடம் 13 கவுன்சிலர்களும் காங்கிரசிடம் 7 கவுன்சிலர் இருந்தாங்க. அதான் 20. அப்போ 16, இந்தியா கூட்டணி 20 என்கிற நிலையில தான் ஜனவரி 30ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அப்போது பாஜகவிற்கு அதே 16 வாக்குகள் அப்படியே விழுந்தது. ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிக்கு 20 வாக்குகள் விழுந்தது. இந்த வாக்குகளில் இருக்கக்கூடிய ஒரு 8 வாக்குகளை அந்த ஆர்ஓ அனில் மாஷிவ் வந்து செல்லாது என்று அறிவிக்கிறார். அதுல வந்து அவரே திருத்தம் செய்கிறார். அதை போன்ற காணொலி பதிவுகள் எல்லாம் பார்த்து தான் உச்சநீதிமன்றம் இந்த முடிவுக்கெல்லாம் வந்தது. அப்போ இப்போதைய நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16 கூட இவங்க 3 பேர் சேர்ந்தாங்கன்னா அவர்களுக்கு தேவையான அந்த பெரும்பான்மை எண்ணிக்கை 19 என்பது அவர்களுக்கு கிடைத்து விடும். அப்போ உச்சநீதிமன்றம் மறுதேர்தலுக்கு உத்தரவிட்டாலும் நாம் வந்து வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் இன்றைக்கு இருந்தார்கள். வழக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கிட்ட தான் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. பிற்பகலில் தான் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொன்னதை போலவே அந்த தேர்தல் நடத்தும் அலுவலரான அனில் மாஷிவ் அவர்கள் வந்திருந்தார், நேரடியாகவே வந்திருந்தார். அப்போ அவரிடம் வந்து இந்த 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, அதாவது தலைமை நீதியரசர் சந்திரசூட், நீதியரசர் பர்திவாலா, நீதியரசர் மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அந்த அமர்வு வந்து கேள்வி எழுப்பியது. நீங்க வந்து அந்த பேலட் பேப்பர், அதாவது அதுல வந்து நீங்க வந்து திருத்தம் செய்தீர்களா அப்படின்றதுதான் அவங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. அவர் வந்து அதில் திருத்தியதை ஒத்துக்கொண்டார், உச்சநீதிமன்றத்தில் ஒத்துக்கொண்டார். ஆனா அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இது இந்த குறிப்பிட்ட மனுக்கள், அதாவது குறிப்பிட்ட அந்த வாக்குச்சீட்டுகள் வந்து ஏற்க இயலாதவை, ஏற்கனவே அதுல வந்து ஃபால்ட் இருந்துச்சு, அதனால நான் அதுல என்னுடைய அந்த திருத்தத்தை பண்ணிட்டு அதை ரிஜெக்ட்னு எடுத்து வச்சேன். அதாவது இவர் தான் அதை செல்லாத வாக்காக மாற்றுகிறார். அதுதான் நம்முடைய வழக்கு. இவர்களுடைய இந்தியா கூட்டணி தரப்பு வேட்பாளர் குல்தீப் குமார் தொடர்ந்த வழக்கு என்னன்னா, இவர் தான் வந்து சில இதை வந்து குறிப்பா அதுல மாத்தி இவர் அந்த வாக்கை செல்லாத ஆக்குறாரு அப்படின்றத சொன்னாங்க. ஆனா இவர் வந்து அதை திருத்தியது கேமரால இருக்கு. அப்ப அதனால திருத்தியதை இவரால் மறுக்க முடியாது. அதனால திருத்தியதை ஒத்துக்கொண்டார். ஆனால் அதுல ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்ததுனால நான் வந்து அதை நோட் பண்ணி நான் வந்து ரிஜெக்டட்னு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ உடனடியாக திருத்தியதை ஒப்புக்கொண்டதால் இவர் வந்து இன்னும் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைய தினம் வந்து அந்த பேப்பர்ஸ் அத்தனையுமே இங்கே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இந்த போல் ரிலேட்டடா, அதாவது இந்த சண்டிகர் மேயர் தேர்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்கள், இந்த வாக்குச்சீட்டுகள், இது அனைத்துமே வந்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளருடைய பாதுகாப்பில் இருக்கிறது. அப்போ பதிவாளருக்கு இன்றைய தினம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாளை வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தனி ஜுடிஷியல் ஆபீசர், அதாவது கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் ஆபீசர் மூலமாக இந்த ஆவணங்கள் அனைத்தும் இங்கே உச்சநீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவாளருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது முந்தைய தீர்ப்புல வந்து ஹைகோர்ட்ல தான் சமர்ப்பிக்க சொன்னாங்க, இப்ப உச்சநீதிமன்றத்துல நேரடியாக வந்து சமர்ப்பிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, முந்தி வந்து ஹைகோர்ட் சமர்ப்பிக்கப்பட்ட ஹைகோர்ட் அதை வந்து பாதுகாக்க வேண்டும், பதிவாளருடைய பொறுப்பில் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை தான் போன இதுல கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைய தினம் வந்து இவர் வந்து திருத்தத்தையும் ஒத்துக்கொண்ட காரணத்தினால், அதே போல வந்து குல்தீப் குமாருடைய சார்பாக வந்து வாதிடும் பொழுது இன்னைக்கு வந்து இவங்க இந்த மாதிரி 3 கவுன்சிலரை வந்து கட்சியில் சேர்த்திருக்கிறார்கள், அப்ப குதிரை பேர நடவடிக்கையிலும் இவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ற வாதமும் எடுத்து வைக்கப்பட்டது. அப்போ அதற்கு தான் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்போ நாளைய தினம் வந்து இவங்க அந்த போல் ரிலேட்டட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இங்க சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி அதில் இன்னும் கூடுதலா என்ன சொல்றாருன்னா, அந்த பேப்பரை யார் தன்னுடைய பொறுப்பிலே எடுத்து வருகிறாரோ அந்த ஜுடிஷியல் ஆபீசருக்கு வந்து முறையான பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா வந்து அவருக்கு வழியிலேயோ இல்லை இதுலயோ அச்சுறுத்தல் ஏற்பட்டு அந்த பேப்பர்ஸ் வந்து மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் முழு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கணுங்கிறதையும் அது உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு வழிகாட்டுதலாக கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ரொம்ப மெயின். என்ன அப்படின்னா, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்த பிறகுதான் நாங்க வந்து இங்க மறுதேர்தல் தேவையாங்கிறத முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து மறுதேர்தல் அப்படிங்கிறது வந்து அவசியமாங்கிறத நாங்க நாளைக்கு தான் முடிவு பண்ணுவோம், அந்த பேப்பர்ஸை பார்த்த பிறகுதான் முடிவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், அந்த பேப்பர்ஸ்ல வந்து இந்த ஆர்ஓ அனில் மாஷித் வந்து எதுவும் திருத்தம் செய்யல,
அது ஏற்கனவே அந்த வாக்குகள் செல்லாதவை தான் அப்படின்னு இருந்தா அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவேளை இவர் எதையாவது திருத்தம் செய்ததன் காரணமாகத்தான் இந்த வாக்குகள் செல்லாத வாக்குகளாக மாறி இருக்கிறது அப்படின்னா, அப்போ இதற்கு மறுதேர்தல் அவசியம் இல்லை. ஏஏபி கேண்டிடேட் குல்தீப் குமார் வெற்றி பெற்றதாக உச்சநீதிமன்றமே அறிவிக்க முடியும். ஏன் அப்படின்னா, இன்றைய தினத்தில் மறுதேர்தல் இனிமேல் நடத்தப்பட்டால் ஒருவேளை பிஜேபி மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த 3 கவுன்சிலரை அவங்க ஆம் ஆத்மிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஆக இப்படி ஆகிற ஒரு சூழல்ல இது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா இந்த வார்த்தையை அவர் சொன்னது, மறுதேர்தல் தேவையா இல்ல இந்த தேர்தலிலேயே நாங்களே முடிவுகளை அறிவிப்பதா அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஆவணங்கள் நாளைய தினம் வந்த பிறகு அதை பார்த்து விட்டு நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இது மக்கள் பிரதிநிதிகளை விலைக்கு வாங்கி ஒரு முடிவை மாற்றுகிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிற பாஜகவுக்கு இப்படி உச்சநீதிமன்றம் ஒருவேளை உத்தரவு பிறப்பிக்குமேயானால் அது மிகப்பெரிய ஒரு சிக்கலா தான் இருக்கும். ஏன்னா இவங்க எதிர்பார்த்தது ஏன்னா நம்ம கவுன்சிலர் ஆம் ஆத்மியில இருந்து இழுத்து விட்டோம், அதனால நாம் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர்கள் அன்றைய தினம் கொடுத்ததான் இன்னைக்கு அபிஷியல். அந்த தேர்தல் முறைப்படி அன்றைக்கு நடந்திருக்கிறது. அந்த முடிவு தான் சரின்னா அப்போ நேரடியாக குல்தீப் குமார் வெற்றி பெற்று விட்டார் என்றவர்கள் அறிவித்து விடுவார். ஆனாலும் கூட ஒருவேளை இந்த 3 கவுன்சிலர் வச்சிருக்கிறதுனால பின்னாடி என்ன செய்யலாம்னா, பாஜக போய் இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு அப்போது இவருக்கு வாக்குகள் எதிராக இருப்பதை போல ஒரு நிலையை ஏற்படுத்தி அப்புறம் தான் குல்தீப் குமாருடைய பதவியை பறிக்க முடியும். ஆனால் நாட்டில் இந்த பேப்பர்ஸை மட்டும் வச்சு உச்சநீதிமன்றம் நேரடியாக குல்தீப் குமார் வெற்றி பெற்று விடுவார் என்று அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாரு, எங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் பாஜக விலை பேசுறாங்க அப்படின்னு சொல்லிதான் இப்ப சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி கூட சட்டமன்றத்தை கூட்டி நம்பிக்கை தீர்மானத்தை நிறைவேற்றி அவருடைய பெரும்பான்மையை நிரூபிச்சு காமிச்சாரு. அதுல மெயின் குற்றச்சாட்டு என்னன்னா பாஜக குதிரை பேரம் பண்றாங்க அப்படின்றதுதான். இப்ப மிக தெளிவாக ஒரு நாள் முன்பே நான் கோர்ட்டுக்கு வருவதற்கு பயந்து கொண்டேன். நீங்க சுட்டிக்காட்டுவது போல ஆளுநர் வழக்கெல்லாம் எப்படி சரண்டர் ஆனாங்களோ அதே பாணியில சரண்டர் ஆனாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆம் ஆத்மியுடைய 3 கவுன்சிலர்கள் மாறி இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக பாஜக தரப்பு குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதான நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு அவங்க தாங்கும்போது அவங்களுடைய கவுன்சிலர் பதவியை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்க ஒரு மறு தேர்தல் நடத்தக்கூடிய கவுன்சிலர்களுக்கே ஒரு மறு தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலை தானே உருவாகும். அப்ப இந்த மேயர் தேர்தலை இன்னும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு வந்துடாதா? கண்டிப்பாக. ஆனா இந்த பதவி பறிப்புங்கிறதுலாம் ஒரு சின்ன கிளாரிட்டி இருக்கும். என்ன அப்படின்னா, இப்ப இவர்கள் பாஜகவிற்கு ஆதரவு மட்டும்தான் கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாஜகவை சந்தித்திருக்கிறார்கள், பாஜகவிற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஆனா அவங்க அபிஷியலா பாஜகவில் சேர்றாங்க அப்படின்னா பதவியை பறிக்க முடியும். அதுலயும் எப்படின்னு பாத்தீங்கன்னா 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் விலகிறாங்க அப்படின்னா அவர்கள் பதவி பறி போகாது. 3இல் 1 பங்கு கவுன்சிலர்களோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ ஒரு கட்சியை விட்டு விலகிறாங்க அப்படின்னா அவங்களை தனிக்குழுவாக அங்கீகரிப்பதற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வழிவகை செய்கிறது. ஆனா இப்போ உதாரணத்துக்கு இவங்க 13 கவுன்சிலர்கள் இருந்த இடத்துல 3 பேர் இப்ப வெளியில வந்திருக்காங்க. அப்போ 3 பேர் வெளியில வந்திருக்காங்கன்னா இது 4 அல்லது 5ஐ தாண்டும் பொழுது இவர்களுக்கான ஆதரவு இவர்கள் தனி அணியாகவே இருக்க முடியும், செயல்பட முடியும். ஆனால் அதே நேரத்தில் இவங்க நேரடியா பாஜகவில் சேர்ந்தால் மட்டும்தான் அவர்கள் பதவி பறிப்போம். இவங்க நேரடியா பாஜகவினுடைய உறுப்பினர்களாக சேர மாட்டாங்க. இது போல நேரங்களில் இவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள்னா, இவங்க பாஜக ஆதரவு கவுன்சிலராக தனியாகவே இவர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள். இங்கிருந்து விலகிட்டாங்க, ஆனா அவங்க இன்னொரு கட்சியில சேரல, பதவி போகாது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம்னா, இப்ப தமிழ்நாட்டில் இப்ப அதிமுக சார்பாக இரட்டை சின்னத்திலே வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு வெளியே தனி குழுவா தான், தனியா தான் இருக்காரு. அவருக்கு ஆதரவாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோஜ் பாண்டியனும் அதே மாதிரி வைத்தியலிங்கமும் இருக்காரு. அப்போ ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸோட சேர்ந்து இருந்தா கூட அவர்களுடைய பதவி பறிக்கப்படாது. ஆனால் இந்த ஓபிஎஸ் போய் இன்னொரு கட்சியில சேர்றாரு அபிஷியலா. இப்ப ஒரு பாஜகவிலே அவர் நேரடியா சேர்றாரு, பாஜகவினுடைய உறுப்பினரா சேர்றாருன்னா அப்போ அவர் தன்னுடைய பதவி விலக நேரிடும். பதவியில் அப்படி அவரே ரிசைன் பண்ணிட்டு சேரலைன்னா பதவி பறிக்கப்படும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நிலையில அவங்க நேரடியா கட்சியில சேர்த்துக்கிறாம வெளியில இருந்துட்டு இப்படி தேர்தல் வரும்போது நீங்க பாஜகவை ஆதரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சுயேட்சை கவுன்சிலர்களை போலவே செயல்படுவாங்க. இன்னும் அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, தேமுதிகவை முழுவதுமா அழித்தொழிக்கிற முயற்சியை செய்தது ஜாமியார் ஜெயலலிதா தான். அப்போ பாத்தீங்கன்னா அவர் விஜயகாந்தோடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த அம்மா கட்சியை விட்டு
விலக வச்சு அவங்க வந்து அதே நேரத்தில் அதிமுகவில் அவர்கள் நேரடியா சேராம தனியா செயல்பட்டு கொண்டே அவையில வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக நடந்து கொண்டார். இப்போ நடிகர் அருண் பாண்டியன், ஒரு மஃபாய் பாண்டியராஜன், அதே மாதிரி தேமுதிகவோட பொருளாளராகவே இருந்த சுந்தரராஜன், இப்படி பல பேர் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் நேரடியா அந்த கட்சியில சேரல. அவங்க வந்து அதிமுக ஆதரவாளர்களாக சட்டசபையில செயல்பட்டாலும் கூட அந்த ரெக்கார்ட்ஸ்ல அவங்க ஒரு சுயேட்சை எம்எல்ஏக்களா இருப்பாங்க. தேமுதிக இருந்து விலகிய எம்எல்ஏக்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். அது போல வந்து இவங்க தனி அணியாக இருப்பதிலோ இது பண்றதுல அவங்க பதவி பறி போகாது. ஆனா பாஜகவில் அவர்கள் நேரடியாக சேருகிறார்கள் அப்படின்னா வந்து அவங்க வந்து பதவியை வந்து இழக்க வேண்டியது இருக்கும். ஆனா இப்ப நம்முடைய உள்ளாட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நகராட்சி மாநகராட்சிக்கு அதே போல வந்து ரூரல்ல கிராமப்புறங்கள்ல வந்து ஊரக பகுதிகளில் வந்து மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் மட்டும்தான் வந்து நம்ம வந்து கட்சி சின்னத்தில் நேரடியா கட்சி வேட்பாளராக போட்டியிடுகிறோம். அதே இது வந்து இப்போ கிராம பஞ்சாயத்துகள்னு வந்துட்டா கட்சி சின்னத்துல அவங்க நிக்க மாட்டாங்க, சுயேட்சை சின்னத்துல தான் நிற்பாங்க. அப்போ அவர்கள் வந்து அப்படி விலகும் பொழுது அவர்களுக்கு இதெல்லாம் பொருந்தாது. அவர்கள் எந்த கட்சி ஆதரவு நிலைப்பாட்டை வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஆனால் இது வந்து நேரடியா அந்த கட்சி சின்னத்துல நின்றுட்டு அவங்க இன்னொரு கட்சியில போய் ஓப்பனா சேர்றாங்கன்னா தான் அவங்க பதவி வந்து பறிக்கப்படும். இப்ப ஜனவரி 30 தேர்தல் நடந்திருந்தா இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். அது தனக்கான தோல்வியாக ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி கருதியால தான் இப்படியான மோசடியெல்லாம் செஞ்சு தேர்தல் நடைமுறை விதிமீறல்லாம் பண்ணி இன்னைக்கு கோர்ட்டு வழக்குக்கு போய் அதுக்கப்புறம் முதல் நாள் வந்து ராஜினாமா பண்ணி இன்னைக்கு 3 பேரை குதிரை பேரத்தின் மூலமா இழுத்து இப்படியான இழுவையை செய்வதற்கு காரணம் நான் தோற்றுவிடக்கூடாது, இந்தியா கூட்டணியின் மூலமாக நான் தோற்றுவிட்டேன் என்ற பிம்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று ஜெயிப்பதற்காக எந்த எல்லைக்கும் போவதற்கு தயாராக ஒரு மேயர் தேர்தலை கூட பயன்படுத்தக்கூடிய இந்த மோடி அவர்கள் 2024 தேர்தலை எப்படி இவர் கையாளக போகிறார் அப்படின்ற கேள்வி பொதுமக்களுக்கு வருதுல. ஒரு மேயர் தேர்தலை கூட இவ்வளவு அட்டூழியங்களை பாஜக செய்கிறது என்றால் 2024 தேர்தலில் என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி, அதுக்கு இது ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாமா அந்த சண்டிகர் தேர்தலை? இல்ல, கண்டிப்பாக. அதாவது வந்து பாஜக வந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து, அதிலும் குறிப்பாக நரேந்திர மோடி ஆட்சி செய்திருக்கிற இந்த 2 ஆண்டு காலமும் பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக வந்து எப்படி வந்து இந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது, எப்படி இது வந்து ஒற்றை ஆட்சியை நோக்கி இதை இந்தியாவுடைய தேர்தல் நடைமுறைகளை நகர்த்துவது என்கிற வேலையில தான் அவங்க தொடர்ந்து ஈடுபடுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து நாடாளுமன்ற தாக்குதலை ஒட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்கட்சி எம்எல்ஏக்களில் வந்து ஒரு 3/4 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த நேரத்துல வந்து தேர்தல் ஆணையர் நியமன மசோதாவை வந்து திருத்தம் செய்தார்கள். அதுல வந்து தலைமை நீதியரசர் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் இருப்பார், பிரதமர் இருப்பார். இந்த 3 அடங்கிய குழு தான் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும். ஆனா அதுல வந்து திருத்தம் கொண்டு வந்து தலைமை நீதியரசருக்கு பதிலாக ஒரு மூத்த அமைச்சர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்போ மூத்த அமைச்சர்னா அவர் பிரதமர் சொல்றதுதான் கேட்பாரு. அப்ப எந்த இடத்துல யாரை நீங்க அப்பாயிண்ட் பண்ணாலும் அவர்களை வந்து 2 பேர் அவர்கள் விரும்புகிறவருக்கு ஆதரவு வந்துடும். எதிர்கட்சி தலைவர் வந்து எதிர்த்தாலும் 2:1 அப்படிங்கிற அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நினைக்கிறவர் தேர்தல் ஆணையராக வந்து விடுவார். அப்போ நியமனத்தில் அவர்கள் வேண்டியதை செய்வதற்கான திருத்தத்தை ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையத்தின் மீது வழக்கு தொடரலாமா தொடர முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பு வந்து நீங்க தலைமை தேர்தல் ஆணையத்தின் மீது நேரடியா வழக்கு தொடரலாம், ஆனா தேர்தல் ஆணையர் மீதே வழக்கு தொடரலாம். ஆனா இப்போ இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நியமன மசோதா மீண்டும் திருத்தப்பட்ட போது தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்கள் 2 இந்த 3 மீது வந்து நீங்க வழக்கு எதுவும் தொடர முடியாதுங்கிற ஒரு சட்ட பாதுகாப்பு அவர்களுக்கு அளிக்கப்பட்டு விட்டது. அப்போ என்னன்னா, நான் ஒருத்தரை வந்து எனக்கு அப்பாயிண்ட் பண்ணுவேன், அவர் எனக்கு ஃபேவரா நடப்பாரு, அப்படின்னு எனக்கு ஃபேவரா நடப்பவரை எதிர்த்து நீங்கள் இதே போக முடியாது, வழக்குக்கே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது வந்து ஓரளவுக்கு இது தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர் கொண்டு வந்து விட்டார். அதே போல நீங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகளை ஒடுக்கும் விஷயத்துல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அனைத்து விசாரணை அமைப்புகளும் எதிர்கட்சிகளை குறிவைத்து ஏவி விடப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையா இருக்கட்டும், வருமான வரித்துறையா இருக்கட்டும், அதே போல வந்து சிபிஐ, என்ஐஏ எல்லாமே வந்து ஒரு முக்கிய கட்சிகள் எதிர்கட்சிகளின் மீது குறிவைத்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா காங்கிரசினுடைய 2018-19 வந்து அவர்களுடைய வருமான வரி தாக்கலில் வந்து தாமதம் இருந்தது, அந்த மசோதா அவர்கள் வரி வந்து ப்ராப்பரா கட்டலைன்றதுக்காக இப்போ போய் அவங்களுடைய எல்லா வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டது. அப்போ உடனடியாக அவங்க வந்து வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு போன பிறகு வந்து இப்போதைக்கு வந்து அந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக இதெல்லாம் இப்படி எல்லா வகையிலும் வந்து எதிர்கட்சிகளை முடக்கி விட்டு நாம் வந்து தேர்தலை சந்தித்து எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கித்தான் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள்.
ஆக இவர்கள்ட்ட ஒட்டுமொத்த மக்கள் சக்தியை நாம் காண்பித்தால் மட்டும்தான் இவர்களை வீழ்த்த முடியும். அப்ப மக்கள்கிட்ட நாம முன்வைக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கட்சி, இப்படி ஒரு எண்ணம் கொண்டவர்கள் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறுவார்களே ஆனால் அடுத்த முறை இப்படியெல்லாம் பண்ணி ஜெயிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க மெனக்கெட தேவையில்லை. இந்தியாவில இனிமே தேர்தலே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி முறையோ இல்ல ஒரு அதிபர் ஆட்சி முறையோ கொண்டு வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த நிலையை நோக்கித்தான் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். ஆகவே இப்போது வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது பாஜக ஆட்சி விட்டு போகணுமா, பாஜக தொடர்ந்து ஆள வேண்டுமா என்று முடிவு செய்தை விட, இந்தியா இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஜனநாயக முறை இந்தியாவிலே தொடர்ந்து இருக்க வேண்டுமா, இருக்க வேண்டாமா என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல். நீங்கள் சொல்வதை போலவே சண்டிகர் மேயர் தேர்தலில் மறு தேர்தல் இப்போ நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபிக்கு தான் அதிகமான ஆதரவு என்பது கிடைத்து அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதற்காக தான் இப்படியான குதிரை பேரமெல்லாம் செய்து இன்றைக்கு 3 ஆம் ஆத்மியுடைய கவுன்சிலர்களையும் விலக்கி வாங்கியிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இதற்கு இடம் கொடுக்காமல் தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் மிக தெளிவாக அந்த பேலட் பேப்பரை கொண்டு வாங்க என்று கேட்டது என்பது மக்களுக்கு கூடுதல் நம்பிக்கை ஏற்படுத்துவதாக இருக்கு. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நினைத்து பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.